வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஷின் பாருங்கள். The following data gives the number of aircraft accidents that occurred during the various days of a week. இப்போ நம்மளுக்கு இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு வாரம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வாரத்துலேயும் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேயில் இந்த ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் வெதர் த ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த வீக். அப்போது வாரத்தில் எல்லா ஆக்சிடெண்ட்ஸுமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகியிருக்கா இல்லையான்னு அவங்களே கேட்குறாங்க. ஸோ கொஷினில் மேக்ஸிமம் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், பைனாமியல் இது எல்லாமே சொல்லிவிடுவாங்க. அவங்களே பாய்சான் இது எல்லாமே சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, முதல்ல இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்குங்க. இப்போது ஒரு டை இருக்குது. அந்த டையில் வந்து நம்மளுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. இப்போ நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த 6 நம்பர்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது இல்லையா, லைக்லி. ஓகேங்களா, அந்த ஈக்குவல் லைக்லின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆரத்தில் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது அது விழுறதுக்கு, அதை நம்மளை ஷோ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஒரு வாட்டி நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த ஆறுக்குமே சான்ஸ் இருக்குது, யாராவது ஒருத்தர் வரலாம். ஸோ அதுதான் நம்ம ஈக்குவல் லைக்லின்னு சொல்லுவோம். அதுதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இங்கே டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே நடந்திருக்கிற இந்த இத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் வந்து அந்த வாரத்தில் அது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடானு நம்ம செக் பண்ணி சொல்ல போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹைபோதீசிஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும், H0 எடுத்துக்கணும். இந்த H0னது அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடெண்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக நடக்குதா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஒத்துப்போம். ஓகேங்களா, அதுதான் H0ல். ஸோ த ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் uniformly distributed. Accidents are uniformly distributed over the week. ஸோ இது நம்ம H0ல் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, H1 நடக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நடக்கும்னு எடுத்துக்கிறோம், அப்புறம் நடக்காதுன்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லிடணும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கவே இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த வீக். Distributed over the week. சரி, இப்போது நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு எழுதியாச்சு. இப்போ எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் 3. என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பெக்டேஷன். எவ்வளவு ஆக்சிடெண்ட்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ரொம்ப சிம்பிள். அதை நம்ம ஈன்னு வச்சுப்போம். சிம்பிள் இ ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, 14 16 8 12 11 9 14. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ கேல்குலேட்டர் எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, 14 + 16 + 8 + 12 + 11 + 9 + 14 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 84 வருது. இது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. மொத்தம் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. அப்போது டிவைடட் பை 7. ஸோ 84 டிவைடட் பை 7 என்ன வரும், 12. ஸோ நம்மளுடைய இ வேல்யூ என்ன வருதுன்னா 12ன்னு வருது. இதுதான் எக்ஸ்பெக்டட். அதாவது சராசரியாக இவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம், 12 ஒரு ஆவரேஜ் வேல்யூ மாதிரி. அதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இப்போ அடுத்து நம்ம டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிள் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம ஃபைனலாக சொல்ல முடியும். ஸோ டேபிளில் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது
ஓனா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஓவில் நம்ம என்னெல்லாம் எழுதணும்னா இதை எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 14, 16, 8 இதை எடுத்து அங்கே எழுத போகிறோம். 14, 16, 8, 12. 14, 16, 8, 12. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 11, 9, 14. 11, 9, 14. 11, 9, 14. ஸோ கீழே இருக்கிற காலம் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வச்சுப்போம். ஓகேங்களா? அது கீழே இருக்கிற ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு இ வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்டெப் 3ல் 12. ஸோ அந்த 12 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே 12 12 12 12 12. ஸோ எல்லாத்துக்குமே 12 12 எழுதிக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி திரும்பவும் ஈஆர் டிவைட் பண்ண வர ஆன்சர் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு 1 போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே என்ன பண்ணோம்? 14 சைடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 14 மைனஸ் இ என்ன இருக்குது? 12 the whole square divided by திரும்ப இ என்ன இருக்குது? 12. 14ல் 12 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 4/12. 4 1s are 4 3s are. ஸோ நீங்கள் என்ன வரும்? அதை டேரெக்டாக அப்படி கேல்குலேட்டர் போடலாம். 4/12 0.333ன்னு வருது. 0.3333 இந்த மாதிரி ஆன்சர் எனக்கு வருது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண ஆன்சர்ஸ். இதே மாதிரி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? இது போட்டுருவீங்களா இது? சரி, இங்கே எல்லாமே நான் 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. டெசிமல்ஸ் 4 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், உங்களுக்கு வரதை எடுங்க. அப்படியே இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே எழுத போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே எழுதிடலாமா? 0.333 ப்ளஸ் 1.333 ப்ளஸ் 1.333 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0.083 ப்ளஸ் 0.75 ப்ளஸ் 0.333. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் 4.1653. ஸோ இந்த ஆன்சர் தான் நம்மளுடைய கேல்குலேட்டட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிப்போம். 4.1653 இதுதான் நம்மளுக்கு கேல்குலேட்டட் வேல்யூ. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம டேபிளில் கை ஸ்கொயர் வேல்யூ 5%. ஏன்னா அவங்க பர்சன்டேஜ்லாம் கொடுக்கல. எப்பயுமே நம்ம ஸ்டாண்டர்டாக 5% எடுத்துப்போம். ஸோ இந்த டேபிளில் 5% வேல்யூ பார்க்கணும். அதுக்கு முதல் நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்கணும். அது தெரியணும் முதல்ல. இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா வந்து n-1 இதுதான் ஃபார்முலா. சரி, இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் n வேல்யூ. சண்டே 1 2 3 4 5 6 7. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 7ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 7 - 1 வரும் 6. அப்போது நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன கிடச்சிருக்கு? 6. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேபிளில் 6ல் 5% எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இப்போ நம்ம பார்க்கலாமா? அது என்ன இருக்குது? டேபிள் வேல்யூ 12.592. அதை எடுத்து எழுதிப்போம். 12.592. ஸோ இதுதான் வந்து டேபிள் வேல்யூ. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம்? ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஃபைனலாக இங்கே எழுதிடுறேன் பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், நான் கேல்குலேட் பண்ண கை ஸ்கொயர் வேல்யூ என்ன வந்திருக்கு? 4. கேல்குலேட்டட் கை ஸ்கொயர் என்ன வந்திருக்கு? 4.1653. டேபிள் கை ஸ்கொயர் நம்ம டேபிளில் பார்த்த வேல்யூ என்ன இருக்குது? 12.592. நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ டேபிள் வேல்யூவோட எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. ஸோ எப்பயுமே டேபிள் வேல்யூவோட நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம ஹைப்போதீசிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது H0ல் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? H0ல் ஸ்டார்டிங்கில் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட். ஓகேங்களா? ஆக்சிடென்ட்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த வீக். ஸோ நம்மளுக்கு அந்த டேபிள் வேல்யூ மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கேல்குலேட் பண்ண வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவோட சின்னதாக இருக்கிறதுனால வி அக்செப்ட். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்? ஸோ அந்த வாரத்தில் நம்மளுக்கு ஆக்சிடென்ட்ஸ் வந்து யூனிஃபார்மில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி ஸோ accidents are
uniformly ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா போதும். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ வீக். ஸோ வாரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா நடக்கலன்னு சொல்லிட வேண்டியது தான். இதுதான் விஷயமே. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.